இன்னும் ஒரு பெரிய நெருக்கடி இருக்காமே சார். அதிகமான சீட்டு எடப்பாடி முடியாதுன்னு சொல்றாரு. அண்ணாமலை லீடர், அவருக்கு உழைப்புக்கு தக்கன சீட்டு வாங்கணும் அல்லது ஓட்டு வராதுன்னு சொல்லிட்டேன். அண்ணாமலைய மோடி புகழ்றாரு, ஆனாலும் அண்ணாமலை ஒரு அமைதி தெரியுது சார். அண்ணாமலை தாங்க 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டுக்கு ஹீரோ. அதை ஓபிஎஸ் ஒத்துக்கிறாரு, டிடிவி ஒத்துக்கிறாரு, ராமதாஸே ஒத்துக்கிட்டு தான் விக்கிரவாண்டி கேண்டிடேட் அண்ணாமலையை வச்சு அனௌன்ஸ் பண்ண வச்சாரு. அண்ணாமலை நீக்கினது வந்து சரியான விகம் இல்லைங்கிறது என்னோட கருத்து. சசிகலா அஇஅதிமுக மமுக. சசிகலா ஸ்டேச்சர் உள்ளவங்க, முக்குலத்தூர் கம்யூனிட்டி எம்பவர் பண்ணவங்க. தினகரனை அடிக்கிறதா சசிகலா நோக்கம்னு சொல்றாங்க. அதான் அதுக்குள்ளதான் எங்க இழுக்கிறீங்க? சசிகலா ராமதாஸ் சந்திப்பு அது என்ன சார் புதுசா இருக்கு? தேராது. ஏன்னா சசிகலாவுக்கு செல்வாக்குள்ள இடத்துல ராமதாஸ் செல்வாக்கு இல்ல, ராமதாஸ் செல்வாக்கு இடத்துல சசிகலாவுக்கு செல்வாக்கு இல்ல, பிரயோஜனப்படாது. ஒரே அணியில நார்த்துக்கு ராமதாஸ், சவுத் டெல்டாவுக்கு சசிகலா, ஆளுக்கு 30 சீட்டு அப்படின்னு விஜய் தலைமையில் நிற்கலாம். விஜய்க்கும் சொல்றேன், ஏத்துனா தலைவர், ஜாலரா அடிச்சா சீரோ. நீ ஜாலரா அடிச்சுட்டா முதுகெலும்பு அவ்வளவுதான். முதுகெலும்பற்ற கோலத்தனமான அரசியல்வாதி. மோடி கிட்ட சரண்டரான மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஓபிஎஸ் நல்ல தீவிரமா களமாடிக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்டாலின் அவர் ரொம்ப மதிக்கிறார். எடப்பாடிக்கு மேல நான்வலாள கவுண்டர் உள்ளக்கூடிய எதிர்ப்பு வந்து திமுகவுக்கு ஆதரவா வர்றதுக்கு நிறைய பத்திரிகையாளர்கள் அவங்களாம் இப்பவும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும், விஜய் வந்த ஸ்வீப் நல்லா சொல்றாங்க. அதிமுக 30 விழுக்காடு வாக்குக்கு மேல எடுத்துக்கிறார். கோர முகங்கள் அவர்கள், நடுநிலையற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், அறிவு நாணயமற்றவர்கள், சாக்கடைகள், பொறாமை, கொச்சரிப்பு கொண்டவர்கள், இன்னும் என்னென்ன வார்த்தை போடணுமோ அதெல்லாம் போட்டு தள்ளிருங்க அந்த நபர்களுக்கு. தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். சசிகலா அஇஅதிமுக மமுக எப்படி பாக்குறீங்க சார்? சசிகலா ஸ்டேச்சர் உள்ளவங்க, முக்குலத்தூர் கம்யூனிட்டி எம்பவர் பண்ணவங்க, ஜெயலலிதாவின் உயிர் தோழி. ஜெயலலிதா மரணத்துக்கு உள்ளபடியே அழுதிருப்பாங்க. அவங்கள பற்றி அந்த ஆரம்ப கட்டத்தில் தவறான வதந்திகள் பரப்பும் போது என்னைக்கு நாம் அதை சொன்னது கிடையாது. ஏன்னா ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்டவங்க அழுத்தம் தாங்க முடியாமல், ப்ரெஷர் தாங்க முடியாமல், ஜெயலலிதாவோட 100 மடங்கு பெரிய ஆள் மோடி. அவங்க சைக்காலஜிக்கல் ப்ரெஷரில் இது பண்ணாங்க. அதில் சசிகலா அம்மையாருக்கு எந்த ஒரு இதுவும் தொடர்பும் கிடையாது. உள்ளபடியே வருத்தம் தெரிந்து அழுதுருப்பாங்க. சசிகலா அம்மாவை ஜெயலலிதாவின் உயிர் தோழின்னு தான் நாங்கள் மதிக்கிறோம். வேலைக்காரிகளாம் என்னைக்கு நாங்கள் பேசுனது கிடையாது. சசிகலா அம்மையார் வீழ்ச்சிக்கு நாங்கள் தான் காரணம், எங்கள் டீம் தான் காரணம். கண்ணன், கோசல்ராம் 7 தடவை டெல்லிக்கு போயிருப்போம். ஐயா நடராசனுக்கு அரசியல் வந்து மோடிக்கு எதிராக வந்துடும், விடக்கூடாது. நடராசன் வந்து ராகுல் காந்தி, இந்திரா காந்தி ஆளு, பெருந்தலைவர் காமராஜர் 69 இந்திரா காந்தி தோத்த போது வாண்டியார் போன்ற கள்ளர்கள், சாப்லார் போன்ற கள்ளர்கள், தென்கொண்டார் போன்ற கள்ளர்கள்லாம் காமராஜ் தோல்வியில் வந்து மனம் வறந்திருப்பாங்க, பாதிராஜா போன்றவங்கலாம். பட் ஐயா நடராசன் இந்திரா காந்தி ஆளு, அந்த காமராஜ் தோல்வியில் சந்தோஷப்பட்டு இந்திரா காந்தி குடும்ப ஆளு, கலைஞர் கூட அப்படியே தொடரக்கூடிய ஒரு 71 இந்திரா காந்தி வெற்றி தான் தமிழகம்னு கருதக்கூடிய ஒரு முள்ளிவாய்க்கால் மட்டத்தில் 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண காமராஜ் படத்தை கூட வைக்காத ஒருவர் ஐயா நடராசன். இன்னும் சொல்ல போனால் காமராஜர், தேவிகுளம், பீர்மேடு, ஹிந்தி அதெல்லாம் நான் டிஃபெண்ட் பண்ணலை, அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் பேசுகிறேன். பட் ஒரு தமிழங்க முறையில் ஐயா நடராசன் வச்சுருக்கணும். காரணம், இந்திரா காந்தி காமராஜர்கிட்ட டம்மியாக இருந்தாங்க 4 வருஷங்கிற அந்த வரலாற்றை இந்திரா காந்தி குடும்பம் மறைக்கும், ராகுல் காந்தி இவங்கெல்லாம் மறைப்போம். அது அவங்களுக்கு மறைக்க தான் செய்வாங்க. அந்த குடும்பத்தின் மேலே பற்றுதல் கொண்ட நடராஜன் அதை மறைக்கக்கூடிய வேலையை முள்ளிவாய்க்கால் மட்டத்தில் பார்த்தாரு. மோடி கிட்ட எல்லாம் எடுத்து சொன்னோம். ஜிஎஸ்டிக்கு எதிராக இவர் மதுரையில் பேசினார், அதையும் எடுத்து சொன்னோம். விளைவு சசிகலா அம்மையார் வந்து மோடிஜியின் போலீஸ் அலையன்ஸுக்குள்ள ராகுல் காந்தி ஆளுன்னு வர முடியல. இது சசிகலா அம்மையாருக்கே தெரியாது. நடராஜனுக்கு தவறு அந்த அம்மா மேலே விடிஞ்சிடுச்சு. அந்த அம்மா ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி, ஜெயலலிதா கூட இருந்து தமிழகத்தை ஆண்டவங்க, நம்பர் 2 இருந்தவங்க. அவங்க காலில் தான் எல்லாரும் விழுந்தாங்க. எனக்கு கூட ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த, சேலத்தை சேர்ந்த ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தார், சிறைத்துறையில் உயர் அதிகாரி. அவங்க பரப்பன அக்ரஹார சிறையில் சசிகலா அம்மையாரை பார்த்ததுமே எடப்பாடி காலில் விழுந்துட்டார் உண்மையிலே. அப்போ நான் சொன்னேன், ஜெயலலிதா ஏதாவது டெலிவர் பண்ணணும்னா இந்த அம்மா ஆதரவு இல்லாமல் நடக்காது. அதனால அன்னைக்குள்ள காலகட்டத்தில் விழுந்திருப்பார். என்னமோ விழமாட்டார், கவுண்டர் பண்ணுவார். பவரே அவர்கிட்ட வந்த பிறகு விழமாட்டாருங்கிற கருத்தை நான் சொன்னேன். பெரிய உயரத்தில் இருந்தவங்க இன்றைக்கி வந்திருக்காங்க. முக்குலத்தூர் சமுதாயத்தில் அந்த கம்யூனிட்டி எம்பவர் பண்ணவங்க. கள்ளர் மரவர் அகமுடையார் வந்து ஒரு இனம்ங்கிறத அளவுக்கு ஜெயலலிதாவோட இதில் வந்து அவங்கள எம்பவர் பண்ணவங்க. அண்ணா அமைச்சரவையில் ஒரு முக்குலத்தூர் கூட கிடையாது. ஜெயலலிதா அமைச்சரவையில் 8 முக்குலத்தூர் இருந்தாங்கன்னா சசிகலா அம்மையார் தான் காரணம்.
ஓகே, ஒரு ஜெயலலிதாவின் உயிர் தோழிங்கிற உயரம், முக்குலத்தோரை எம்பவர் பண்ணவங்கிற உயரம். மற்றபடி அவங்க கிளைம் பண்ணுறாங்களே 2 ஜெயலலிதாவுக்காக அண்ணா ஜார்ஜியை சேர்த்தோம், அது ஒவ்வொரு இதையுமே வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க, கிளைம் பண்ணுறாங்க. ஒரு உயரிய இடத்துல இருந்தவங்க 2021 அவங்க களத்துக்குள்ளே வந்திருக்கணும். குதிரையை ஓடன பருவல் ஆயத்தை இருக்கக்கூடாது நான் சொன்னேன். அதே மாதிரி விஜய்க்கும் சொல்கிறேன், ஒன்று அடிக்கிறோம், ஏற்றுனா தலைவர், ஜாலரா அடித்தா சீரோ. நீ ஜாலரா அடிச்சுட்ட, முதுகெலும்பு அவ்வளவுதான், முதுகெலும்பற்ற கூலத்தனமான அரசியல்வாதி. 8ஆம் தேதி சொல்லிதானப்பா தம்பி அடித்தோம். நீங்கள் தப்பு, ஜோசப் விஜயமே நம்ம கொண்டு முடியல. அதே மாதிரி சசிகலா அம்மையாரும் அவங்க ஜெயலலிதாவுக்கு சின்சியராக இருந்தவங்க தான். அது அந்த மாதிரி நான் குறை சொல்ல வரல. பட் நீங்கள் ராகுலை மையமாக வச்சு உங்கள் கணவர் மோடிக்கிட்ட அரசியல் பண்ணார், அதுதான் தப்பு. ஸோ ஜனநாயகத்தில் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது, அந்த உரிமை பார்ப்போம். இதில் தினகரன் ரொம்ப கிண்டல் பண்ணார், அதெல்லாம் கட்சியெல்லாம் ஆரம்பித்தா 6 மாதம் ஆகாதுன்னாரு. இவங்க எம்ஜிஆர் மாதிரி தொண்டருடைய கட்சியிலேயே சேர்ந்துட்டாங்க, கிட்டத்தட்ட தீவிரமாக அரசியல் பண்ணுறாங்க. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியெல்லாம் இல்லை. தினகரனை அடிக்கிறதா சசிகலா நோக்கம்னு சொல்கிறாங்க, அதானா? அதுக்குள்ளெல்லாம் எங்கே இழுக்கிறீங்க? வேண்டாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம சசிகலா வந்து சிவந்தியா பாலசுப்ரமணியத்தை பூச்செண்டு கொடுக்கும்போது, இவர் ஹிண்டு ராம் பூச்செண்டு கொடுக்கும்போது, சந்தாலியா பூச்செண்டு கொடுக்கும்போது தினத்தந்தி டிவிலே கவர்னர் வரமாட்டார்னு எங்கள் டீம், எங்களோட பண்டாரி ஜெய்ஸ்வால் அலுவலி அங்கே ஃபீட்பேக்கில் இருந்து வெளிப்படையாக சொன்னோம். எங்கள் ஐபி ஆஃபீஸர்ஸ் நண்பர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் ஃபீட்பேக்கில் சொன்னோம். ஆகஸ்ட் 15 விடுதலைன்னு சொன்னோம். மோடிஜி இன்ஃப்ளூயன்ஸ் அலையன்ஸுக்குள்ளே சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சத்யன் குருமூர்த்தி மீறி சொன்னோம். இது நம்மளோட சாதனை. மோடி நம்மளை நம்பினார், இவன் நமக்காக நிற்பான். நம்மளை பிரியங்கா காந்தி லீச்சுன்னு சொன்னால், நீச்சுன்னு நம்மளை சொன்னால், லீச்சுன்னு இந்திரா காந்தி பேத்தியே எச்சிப்பன் பண்ணின்னு சொல்லக்கூடியவனு அவருக்கு தெரியும். அவர் நம்மளை அந்த அளவுக்கு நம்ம கருத்துக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாரு. எங்கே நான் விஜய்க்கு தனிப்பட்ட விஷயத்தெல்லாம் பேச போகிறேன், அதே மாதிரி இந்த விஷயத்தை எங்கே பேச போகிறேன்? நீர் அடித்து நீர் வருவதில் ஒரு தாய் மக்கள் ஒற்றுமையாக இருக்கட்டும், அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. இப்போ சசிகலா பற்றி பேசினோம்னா அடுத்து ராமதாஸ் பற்றி பேசிதான் ஆகணும். சசிகலா ராமதாஸ் சந்திப்பு, அது என்ன சார் புதுசாக இருக்குது? தேராது. ஏன்னா சசிகலாவுக்கு செல்வாக்குள்ள இடத்துல ராமதாஸ் செல்வாக்கு இல்லை, ராமதாஸ் செல்வாக்கு இடத்துல சசிகலாவுக்கு செல்வாக்கு இல்லை. ராமதாஸுக்கு தென் மாவட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர்கிட்ட செல்வாக்கு உண்டு. அந்த மக்கள் சசிகலா தரப்புக்கிட்ட ஒரு ஒற்றுமையாக வரணும், ஆனால் ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அது பிரயோஜனப்படாது, ஓட் சப்போர்ட்டிங் இருக்காது. ஒருவேளை விஜய் தலைமையில் இவங்களுக்கு 40 அவங்களுக்கு 40 விஜய்க்கு மீதி. ஏன்னா விஜய்க்கு கேண்டிடேட் இல்லை. சரத்குமாருக்கு கமல்ஹாசன் கொடுத்த மாதிரி தான் விஜயும் கேண்டிடேட் இல்லாமல் தான் இருக்காரு, சும்மா மறைக்கிறாரு, பொய்யா மறைக்கிறார், கேண்டிடேட் இல்லை உங்களுக்கு. அதே மாதிரி தினகரன் பிரேமலதா அம்மையாருக்கு 60 கொடுத்த மாதிரி, கோகுல மக்கள் கட்சிக்கெல்லாம் சீட்டு கொடுத்த மாதிரி அவர்கிட்ட அதே மாதிரியும் விஜய்கிட்ட கேண்டிடேட் இல்லை. ஸோ ஒரே அணியில் நார்த்துக்கு ராமதாஸ், சவுத்து டெல்டாவுக்கு சசிகலா, ஆளுக்கு 30 சீட்டு அப்படின்னு விஜய் தலைமையில் நிற்கலாம். அது கூட விஜய் கூட்டி கொடுப்பார், ஏன்னா அவர்கிட்ட கேண்டிடேட் இல்லையே. இதில் 1.5% மினிமம் ராமதாஸ்க்கு ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க சார், அது உண்மைதானா? அதுவும் நிரூபிச்சாதான் ஓட்டு. விஜய்க்கு ஒரு நீதி, ராமதாஸுக்கு ஒரு நீதி நான் சொல்ல தேவையில்லை. ராமதாஸ் நிரூபித்தவர், 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க, விஜய்கிட்ட எம்எல்ஏலாம் இல்லை, தூக்கி வேண்டானி கழிச்சு போட்டவங்க தான் காயலாங்கடை மாதிரி விஜய்கிட்ட போய் சேர்ந்துருக்காங்க. ஆனால் பிளவுக்கு பிறகு நிரூபித்தாதான் ஓட்டு. ஒன்றா நின்று இருப்பாங்கன்னா எடப்பாடியை வரட்டி அடிச்சிருப்பாங்க, விக்ரவாண்டியில் 2வது வந்தது. என்றாலும் ஒரு 4.3 விழுக்காடு வாக்குக்குள்ளே ராமதாஸுக்கு ஒரு வாக்கு இருக்குது. 1.5, 4.5, 4.25, 1.2 கணக்கு போடுறாங்க. ராமதாஸுக்குன்னு ஒரு குட்வில் ஓட்டு இருக்குது. வயதான வன்னியர்கள் மத்தியெல்லாம் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் மெஜாரிட்டி வன்னியர்கள் அன்புமணிகிட்ட தான் இருக்கணும். அன்புமணி, சௌமியா அன்புமணியால் தான் எடப்பாடிக்கு ஒரு ஜெர்க்கு கொடுக்க முடியும்னு அவங்களுக்கு 18+ சொன்னால் 19+ ஒன்றும் கொடுத்துட்டாரு. பார்க்கலாம், ஒரு ஓட்டை நிரூபித்தவர் தானே, ஒரு 6 விழுக்காடு ஓட்டுக்கு தலைவராக இருந்தவர் தான். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் நல்லா தீவிரமாக களமாடிக்கிட்டு இருக்கிறாரு. பாஜக விட்டுருச்சா சார் ஓபிஎஸ்ஸை? சார் நீங்கள் வந்து பாக்கியன்னு சொன்ன பிறகும் பார்க்கல, அதுக்கு பிறகு அது வேற ரீசன் சார். எனக்கு தெரியும் அந்த ரீசன், எனக்கு தெரியும் எஸ்டானியஸ் ரீசன் எனக்கு தெரியும், 100க்கு 100 தெரியும். ஓபிஎஸ்க்கே தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் தான் சகாதேவன் மாதிரி உண்மையை போய் சொன்னேன். இது வாரணாசி நாமினேஷன் தாக்கல் பண்ணதில் தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கு இடம் இருந்ததா பாருங்க. பாரிவேந்தர், எஸ்விஷன், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவுக்கெல்லாம் இடம் இருந்து, தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் இடம் இருந்ததா? நான் பொய் சொல்லனா இல்லையா? எடுத்து பாருங்க சார், யாரெல்லாம் நாமினேஷன் போட்டாங்கன்னு. ஏன் இல்லை? பல விஷயங்கள்
ஏன்னா தீயை கொளுத்தி விட்டது நாம, சல்ஃபர் கோடவுன்ல தீயை போட்டு விட்டது நாம, கந்தக கிட்டங்கியில கனல் மாதிரி கொளுத்தி விட்டது நாம, அணைக்கவும் முடியாது அதை. ஸோ அந்த இடத்துக்குள்ள அவர் பாக்கியம்னு சொல்லி அவருக்கு அழைப்பு வரலையே. அப்போ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் அவர் ரொம்ப மதிக்கிறார், பெரிய அளவில் மதிக்கிறார். ஸ்டாலின் வந்து தென் மாவட்டத்தில் மரவரல் ஏரியாவில், முக்குளத்தூர் ஏரியாவில் பிரச்சாரத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. ஏன்ட்ட கேட்டால் மேற்கு தமிழகத்தில் நான்வெள்ளாள கவுண்டர் ஏரியா, சூலூர், இங்கெல்லாம் ராமநாதபுரம் அகமுடையார்கள் இருக்கக்கூடிய ஏரியா, திருப்பூரில் உள்ள மைக்ரேட்டட் முக்குளத்தூர் இருக்கக்கூடிய ஏரியா, அது முக்குளத்தூர் சென்ட்ரிக்கா மட்டுமில்லை, நான் வெள்ளாள கவுண்டர் சென்ட்ரிக்காட்டும் இரட்டை தலைமை ஒற்றை தலைமையாட்டு அபகரிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஓபிஎஸ் அபகரிச்சிட்டாருங்க தான் சொல்றாரு. இதை ஹைலைட் பண்ணதுக்கு கோவை, ஈரோடு, திருப்பூர்லையும் ஒரு செந்தில் பாலாஜி போன்ற வெள்ளாள கவுண்டர்களையே அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் முத்துச்சாமி இவங்களெல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி அதை கரூர் இங்கெங்கெல்லாம் அனுப்பி விட்டாலும் அது திமுகவுக்கு வந்து எடப்பாடிக்கு மேலே நான் வெள்ளாள கவுண்டர் மத்தியில் உள்ளக்கூடிய எதிர்ப்பு வந்து திமுகவுக்கு ஆதரவாக வர்றதுக்கு ஒரு கூடுதல் பலன் அளிக்கும். இதில் அண்ணாமலையை மோடி புகழ்றாரு, ஆனாலும் அண்ணாமலை ஒரு அமைதி தெரியுது சார், ஒரு முன்ன மாதிரி ஒரு இது இல்லைங்கிற மாதிரியே சொல்கிறாங்களே. அண்ணாமலை தாங்க 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டுக்கு ஹீரோ. அதை ஓபிஎஸ் ஒத்துக்கிறாரு, டிடிவி ஒத்துக்கிறாரு, பாரிவேந்தர் ஒத்துக்கிறாரு, ஏசி சண்முகம் ஒத்துக்கிறாரு, ராமதாஸே ஒத்துக்கிட்டு தான் விக்கிரவாண்டி கேண்டிடேட் அண்ணாமலையை வச்சு அனௌன்ஸ் பண்ண வச்சார். ஸோ அண்ணாமலை ஒரு லீடராக வர வேண்டியவர், எடப்பாடி பார்லிமெண்ட்லேயே வராதவர், 3வது பேருவோம்னு அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோன்னு உள்ளே வந்தவர். ஓகே, அண்ணாமலைக்கு என்டியூரன்ஸே வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸு, மோடி கூட அண்ணாமலை நிற்கணுன்னு தான் நான் சொன்னேன். பலரும் தனிக்கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது மோடி கூட நிற்கணுன்னு தான் நான் சொன்னேன். சரிதானா? அண்ணாமலை தனிக்கட்சின்னு சொல்லும்போது தம்பி அந்த சர்வே லயோலா மாணவர் அவர்னாலும் சரி, வேற அண்ணாமலை பற்றதில் உள்ள எனக்கு வேண்டிய மதுரை நண்பர்கள் சகோதரர்கள்லாம் இருக்காங்க. நான் வந்து அண்ணாமலை மோடி கூட நிற்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். மோடி கூட நிற்கிறாரு, மோடியும் அண்ணாமலை என்டர்டெயின் பண்ணுவாருன்னு நம்புகிறேன். பட் அண்ணாமலை நீக்கினது வந்து சரியான விகம் இல்லைங்கிறது என்னோட கருத்து. என் கருத்து மட்டும் இல்லை, 18 விழுக்காடு என்டிஏக்கு ஓட்டு போட்டவர்களையும் மிக பெரும்பான்மையோட கருத்து. பிராமண சமூக இளைஞர்கள்லாம் பிராமண வியாபாரிகளை மதிக்கலை, அவங்க வந்து அண்ணாமலையை தான் மதிக்கிறாங்க. இதில் இவ்வளவு நெருக்கடிகள் குழப்பங்கள் அதிமுக கூட்டணிக்குள்ளார இருக்கு. ஆனால் நிறைய பத்திரிகையாளர்கள் பேர் சொல்ல விரும்பல, அவங்களாம் இப்பவும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும், ஆன்டி இன்கும்பன்சி இருக்கு, இன்னும் விஜய் வந்தா ஸ்விப்பு நல்லா சொல்றாங்க. எப்படி கள நிலவரம் தெரிஞ்சுதான் சொல்றாங்களா, என்ன கணக்கு அது? அதிமுக 30 விழுக்காடு வாக்குக்கு மேல எடுத்துக்கிடாது. விஜய் வந்தா பலம் நிரூபிக்காத விஜய், அது சீமான் மீத பொறாம உள்ள கோர முகங்கள், அவர்கள் நடுநிலையற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், அறிவு நாணயமற்றவர்கள், சாக்கடைகள். சீமான் 8.2 எடுத்ததும் விஜய் கண்டஸ்ட் பண்ணவில்லை என்பதும் புரியாத அறிவிலிகள், பொறாமை, பொச்சரிப்பு கொண்டவர்கள். இன்னும் என்னென்ன வார்த்தை போடணுமோ அதெல்லாம் போட்டு தள்ளிடுங்க அந்த நபர்களுக்கு. அல்லது அவன் நேர்மையாக அதை ஒத்துக்கிட்டு பேசிட்டு. இதில் எடப்பாடிக்கு 20 விழுக்காடு, அன்புமணிக்கு 3, தினகரனுக்கு 1, 24. என்டிஏ மூலமாக எவ்வளோ சீட்டு கொடுக்காங்க பொறுத்து தான் வரும். 6 விழுக்காடு வரை மேக்சிமம் வரலாம் ஒரு நல்ல சீட்டு கொடுத்தாருன்னா. அப்போ எவ்வளோ வருது? 30. இதில் விஜய் தனிச்சு போட்டியிடாமல் இங்கே கூட்டணியில் வந்து சேர்ந்தாருன்னா ஒரு 1 அல்லது 2 விழுக்காடு பலம் நிரூபிக்காத விஜயால், அதிகபட்சம் பிரச்சார பலத்தால் ஒரு 1 விழுக்காடு வரை வரலாம். அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் எடப்பாடி சிஎம்னு சொன்னால் ஸ்டாலின் சிஎம்னு ஓட்டு போடுறவன் எங்கே ஓட்டு போடுவான்? விஜய் எடப்பாடி சிஎம்னு சொன்னால் இந்தியா டுடே மணி, ரங்கராஜ் பாண்டே போன்ற சோழர்களை கேட்டுடுங்க. மாற்றம்னு விஜய் நம்பி வந்த ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் சீமானுக்கு ரியல் ஓட்டா மாறும். இதுதான் விஜய் சீமானுக்கு அனுகூல சத்துரு. விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு லாபங்கிறான். இதை வந்து பிகாரி ரங்கராஜ் பாண்டே சொன்னா தீயில மிச்ச மாதிரி அவ்வா அவ்வா அவ்வான்னு கத்துவாரு. ஏன் இந்தியா டுடே மணியும் தீயில மிச்ச மாதிரி அவ்வாவான்னு கத்துவாரு. ரிசல்ட் கமலஹாசனையும் தினகரனையும் சந்தர்ப்பவாத, கொள்கையற்ற, கோமாளித்தனமான, சுயநல அரசியல் பண்ண கமலஹாசனையும் தினகரனையும் சீமான் மிஞ்சின மாதிரி பச்சோந்தித்தனமான கூட்டணி அரசியல் போகக்கூடிய விஜயும் சீமான் மிஞ்சுவா. ரங்கராஜ் பாண்டே கேட்டுக்கோ, இந்தியா டுடே மணி கேட்டுக்கோ. நான் ஜாலியா ஹாயா சொல்றேன். விழுந்தே விட்டாரையா சீமானிடம் விஜய் தோற்றே விட்டாரையான்னு தினகரனையும் கமலஹாசனையும் வீழ்த்தி தட்டி தூக்கி சீமான் எழுப்புன மாதிரி விஜயை தட்டி தூக்கி தனிச்சு போட்டிவிடக்கூடிய சீமான், இவன் தாண்டா ஹீரோ, இவன் தாண்டா உண்மையான தலைவன், இவன் தாண்டா ட்ரஸ்ட் ஒர்த்தின்னு பெருசா ஏறி போவார். விஜய் பச்சோந்தி, சந்தர்ப்ப வாரதி, அரசியல் வியாபாரி, முத தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணாம கொள்கை எதிர்கிட்ட படுத்தே விட்டானையா, விழுந்தே விட்டானையான்னு பெரிய அளவில் வீழ்ச்சி அடைவார். இது வந்து விஜய்க்கு நிலைமை. ஜெயலலிதா கைகட்டி அம்மா தாயை உலகத்தை காக்க வச்சு என்னையும் காப்பாற்றாமங்கிற மாதிரி என் படத்தை காப்பாத்துன்னு மோடி கிட்ட சரண்டரான மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஓகே, இதையும் தாண்டி ஹீரோவானுன்னா
எடப்பாடியை தான் பலகீனப்படுத்துவார் எம்ஜிஆர் ஜெயலலிதா இதை சொல்லி. ஸோ விஜயால பலகீனப்பற்றக்கூடாதுன்னு எடப்பாடி விஜயை சேர்த்துக்கிட்டாருன்னா அவர்கிட்ட வெளியேறக்கூடிய ஓட்டை அவர் காப்பாற்றிக்கிட்டாரு. 30-31% அந்த இந்த இதுக்கு ரேஞ்சு தாண்டி போகாது. திமுக 4 பேர் பயப்படுறோம், அது நான் பொறுப்பு இல்லை, நான் கரெக்டாக சொல்கிறேன். நீங்க எல்லா நேர்காணலையும் சொல்லக்கூடியது அதிமுக பாஜக கிட்ட பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும். இந்த பக்கம் சீட் ஷேரிங்கெல்லாம் திமுக முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு பெரிய நெருக்கடி இருக்காமே சார், அதிகமான சீட்டு எடப்பாடி முடியாதுன்னு சொல்றாரு, பெரிய லெவல்ல ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குதுங்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், அண்ணாமலை லீடர், அவருக்கு உழைப்புக்கு தக்கன சீட்டு வாங்கணும் அல்லது ஓட்டு வராதுன்னு சொல்லிட்டேன். நம்ம ஆளுங்க என்ன செய்வான்னு தெரியல. நாம இவ்வளவுக்குள்ள பிடிச்சி 2:1 அண்ணாமலை பிஎம்ஓ கொடுத்த அந்த லெட்டர்லாம் சொன்னனால தான் இவ்வளவு இழுத்துட்டு இருக்குது. அல்லாது எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க யான்னு எல்லாரும் போயிடுவான், எனக்கு ஏதாவது ஒரு பிராண்டிங்க்கு இடம் கொடுங்கன்னு கூட நம்ம ஆளுங்க போயிடுவான். ஸோ இந்த இதில் நம்ம ஆளுங்களை நம்பி நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. சசிகலா விஷயம் வேற, அவர் ராகுல் காந்தியை வச்சு பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க, அடிப்பாரு மோடின்னும் எல்லாம் அத்தனை பேரையும் மீறி நம்ம கருத்து ஜெயித்தது. அதே மாதிரி விஜய் விஷயமும் 29 ராகுல் காந்தி கிட்ட போயிடுவாருன்னு சொல்லும்போது அதை மோடி கவனிப்பாரு. சீட்டு இது யார் முடிவு பண்றா என்னன்னு தெரியல. நம்ம 2:1 வேணும்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஆட்கள் எம்எல்ஏ சீட்டு எங்களுக்கு கிடைச்சா போதும், கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுன்னு போய் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டானோன்னா என்ன செய்ய முடியும்? அதனால் நமக்கு அது அச்சமாக தான் இருக்குது. அண்ணாமலை தலைவராக இருந்தால் ஓங்கி சொல்லிடுவோம். இப்போ அது சொல்ல முடியாத நிலைமையில இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, சீட்டு கொடுக்கலன்னா ஓட்டு வராது. அது சீமானுக்கு தான் பெரிய அளவில் ஒரே குட்டையில் உரிய மட்டைகளிலும் தனிச்சு போல்டாக உறுதியாக இருக்கிறவங்க அடிப்படையிலும் தாளக்கடப்பாறை தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்ட வழியிலையும் அது எம்ஜிஆர் ஊழல் ஜெயலலிதா ஊழல் என்பதை ஏற்றுக்கொண்டு சீமானுக்கு தான் அந்த வாக்குகள் பெரிய அளவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி கணிசமான சீட்டு கொடுத்தா அவருக்கு வாக்கு வங்கி உயரும். இந்துத்துவாவில் களம் கண்டாருன்னா வாக்கு வங்கி உயரும். என்ன செய்ய போறாருன்னு பொறுத்திருந்து. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.